இதனால ஒரு 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20 பேர் 10 பேர் ராஜீவ் காந்தியிலும் 10 பேர் நம்மளுடைய ஸ்டான்லி மருத்துவமனையிலும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் இருக்காங்க. 5 பேருடைய உயிரிழப்பு டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கூட மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக தான் மாறிட்டு வருது. ஏன்னா திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நம்மோடு இருக்கார். சார், உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எப்படி நடந்தது, என்ன முதற்கட்டமா தெரிஞ்சிருக்கு சார்? அது ரொம்ப ஒரு துயர சம்பவம். அந்த இடம் ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான். பல தொழிற்சாலைகள் இருக்கு, இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. இந்த இன்சிடென்ட் ஒரு ஒரு மீன் பதப்படுத்தும் ஒரு நிறுவனத்தில் அமோனியா கேஸ் கசிந்ததால் ஏற்பட்ட ஒரு இன்சிடென்ட். இது ராத்திரி நடந்திருக்கு. இதனால ஒரு 67 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20 பேர் 10 பேர் ராஜீவ் காந்தியிலும் 10 பேர் நம்மளுடைய ஸ்டான்லி மருத்துவமனையிலும் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் இருக்காங்க. 5 பேருடைய உயிரிழப்பு டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கூட வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள். இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்பது பற்றி ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு சீரியஸான இன்சிடென்ட் தான். இதை முறையாக என்கொயரி செய்து இதற்கான பொறுப்பு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களை கொடுத்தாகணும். அதற்கு முன்னாடி இந்த 67 பேருடைய உடல்நிலையை சரி செய்து அனுப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். தமிழக அரசாங்கம் முழுமையாக எல்லா விதமான முயற்சிகளையும் இதில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் முறையா தொழிற்சாலையை ஆய்வு பண்ணல, தொழிலாளிகளை தொழிற்சாலைக்குள்ளேயே தங்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான காரணம்னு எதிர்கட்சிகள் பலரும் குற்றம் சாட்டுறாங்க. உண்மையாவே ஆய்வெல்லாம் நடக்குதா சார் அங்க? இல்ல, கண்டிப்பாக ஆய்வுகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நேத்து நடந்த இன்சிடென்ட் ஏன் ஆச்சு அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த இடத்துல ஏதாவது தவறுகள் ஆச்சா இல்லையான்றதை நம்ம குறிப்பா பார்க்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஏதாவது கண்டினியூஸா நடக்குதான்ற ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கணும். எதுவா இருந்தாலும் சரி, மிகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். திருவள்ளூரை சுத்தி நிறைய இந்த மாதிரியான தொழிற்சாலைகள், பதப்படுத்தக்கூடிய கிடங்குகள் நிறைய இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினரா உங்களுடைய அடுத்த கட்ட பணி என்ன மாதிரி இருக்க போகுது சார்? இல்ல, கண்டிப்பாக இது மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக தான் மாறிட்டு வருது. ஏன்னா இவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் அங்க வரும் பொழுது, தொழில்கள் இயங்கும் பொழுது, பல பேர் புலம்பெயர்ந்து தங்கும் பொழுது அதற்கான பிரச்சனைகள் அங்க உருவாக்கிட்டு தான் இருக்கு. நான் இதை ஏற்கனவே இதை மேல நான் ஒரு குறிப்பான சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மறுபடியும் இந்த நம்மளுடைய அதிகாரிகளோட உட்கார்ந்து, தமிழக அரசாங்கத்தோடு உட்கார்ந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சால்வ் செய்வது என்பது நான் பார்ப்பேன். கண்டிப்பா வட மாநில தொழிலாளர்கள் அதிகமா ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய பதிவுகள் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சரி செய்ய என்ன சார் பண்ண போறோம்? இல்ல, இது மைக்ரண்ட் லேபர் என்பது ஒரு பினாமினன். அது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம முறைப்படி பதிவு செய்யறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டலே இருக்கு. பிளஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா அவங்க சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதுல. இதை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்றதான் நம்ம யோசிக்கணும். யாராவது கேர்லெஸ்ஸா இருந்திருந்தாலோ இல்ல முறை தவறி யாராவது ஏதாவது பண்ணியிருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இறுதியா இப்போ இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. நாங்க ஏற்கனவே புகார் அளிச்சிருக்கோம். காவல் நிலையமா இருக்கட்டும், நீதிமன்றமான்னு சொல்றாங்க. சோ உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இது மாதிரியான அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்கும் போது உங்களுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்தணும்னா பொதுமக்கள் என்ன சார் செய்யணும்? இல்ல, கண்டிப்பா இப்போ ஆல்ரெடி என்னுடைய அலுவலகம் எப்பவுமே திறந்துதான் இருக்கு. 24/7 நம்ம மக்களை சந்தித்து தான் இருக்கோம். இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயங்களை டீல் பண்றதுக்கான புது முறைகளை நாங்க இனிமே பார்ப்போம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வீரகுமார்.